சிவதத்துவ சிவம் சேனலில் நமது ஜோதிட மற்றும் ஆன்மீக வீடியோ பதிவுகளை தொடர்ந்து கண்டு வரக்கூடிய அன்பர்களுக்கும் நேரிலேயோ ஃபோன் மூலமாகவோ வாட்ஸ்அப் இன்ன பிற வழிகள் மூலமாக தங்களுக்கான ஜாதக பலனை முறையாக நம்மிடம் பெற்றுக்கொண்ட அன்பர்கள் என அனைவருக்கும் நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த பதிவில் நாம் பார்க்க இருப்பது செவ்வாய் பகவான் மேசம் தொட்டு மீனம் வரை உள்ள ராசிகளில் இருக்கும்போது ஏற்படக்கூடிய பொதுவான பலன்களை தொடர்ந்து வரிசையாக நாம் பார்த்து வரும். அந்த வகையில் ஜாதகத்தில் மகர ராசியில் ஒருவருக்கு செவ்வாய் அமைந்துவிட்டால் ஏற்படக்கூடிய பொதுவான பலன்களை நாம் இந்த பதிவின் மூலம் பார்க்க இருக்கின்றோம். ஒருவரது ஜாதகத்தில் மகர ராசியில் செவ்வாய் இருக்கும் என்றால் அவருடைய பலன்கள் என்று பார்க்கும்போது தனது வாழ்க்கை பாதையில் உறுதியாக இருக்கக்கூடியவராக இருப்பார். அந்த நபர் ஸ்டெட்ஃபாஸ்ட் என்று சொல்லலாம். எ பர்சன் who able to remain steadfast in life path. அதே போல் ஸ்டேட்டஸுக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியவராக இருப்பார். அதிலும் முக்கியமாக ப்ரொஃபஷ்னல் ஸ்டேட்டஸுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கக்கூடியவர் மகர ராசியில் செவ்வாய் இருக்கும்போது. அதே போல் விஷனரி பர்சனாலிட்டியாக இருப்பார்கள், காம்படிட்டிவ் பர்சனாலிட்டியாகவும் இருப்பாங்க. பரந்த பார்வையும் ஒரு போட்டி மனப்பான்மையோடு இருக்கக்கூடிய தன்மையும் இருக்கும். அதே போல் ஒரு காரியத்தை முன்னோக்கி எடுத்து செல்வதற்குரிய அந்த ஸ்டமினா இவரிடம் இருக்கும். அது இவர்களுடைய பலம். அதே போல் மகர ராசியில் செவ்வாய் அமையும் போது ஸ்ட்ராங் ஆப்ரேஷனல் ஸ்கில்ஸ் இருக்கும். அதாவது எ பர்சன் who can control the function of a machine or a process or a system என்று சொல்லலாம். இந்த ஸ்ட்ராங் ஆப்ரேஷனல் ஸ்கில்ஸ் இருக்கும். அது ஒரு தமிழில் சொல்கிறதா ஒரு இயந்திரமாக இருந்தாலும், ஒரு செயல்முறையாக இருந்தாலும், ஒரு அமைப்பாக இருந்தாலும் அதை செயல்பாட்டை வழிநடத்தக்கூடிய நபராக இருப்பார். தற்காப்பை பிரதானமாக கருதக்கூடியவர். எனவே எது நடந்தாலும் முதலில் தன்னையோ அல்லது மற்றவரையோ அவர்களை பாதுகாக்க வேண்டும் என்ற பாதுகாப்பில் பிரதானமாக கருதக்கூடியவராக இருப்பார். செல்ஃப் டிஃபென்ஸ் அஸ் ப்ரீமியர் கன்சர்னாக அவருடைய லைஃப்பில் இருக்கும். தன்னை சுற்றி இருக்கவங்கள தன்னை அந்த பாதுகாக்கிறதுல அதிக முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியவர். ஒரு பகட்டான போக்கு சிலருக்கு இருக்கலாம், அதனால் பிரச்சனையும் உண்டாகலாம். சம்டைம்ஸ் அந்த டெண்டன்சி டு ஷோ ஆஃப் என்று சொல்லலாம். தன்னை காமிச்சுக்கணும், தற்பெருமையாகவும் சொல்லலாம், அல்லது தன்னை காமிச்சுக்கணுங்கிற அந்த ஒரு பகட்டுத்தன்மைங்கிறது இருக்கும். செவ்வாய் பகவான் மகர ராசியில் அமையும் போது தான் செய்யும் வேலையில் அல்லது பதவியில் தரவரிசைப்படி அடுத்த கட்டத்திற்கு முன்னேறுகிற அந்த போராட்டம் அவரிடம் இருக்கும். அதே போல் மற்றவர்களுக்கு எந்த விதத்திலையும் விட்டு கொடுக்க மாட்டார். இன்னும் சொல்லப்போனால் அந்த தரவரிசைப்படி முன்னேற்றத்திற்காக அந்த பாலிடிக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய பிஸ்னஸ் பாலிடிக்ஸ் அல்லது ஒர்க் பாலிடிக்ஸ் செய்யக்கூடியவராக கூட இருப்பார். அது துணிந்து அந்த செய்வார். இது ஆங்கிலத்தில் இன்ஸ்டிடியூஷனல் வார் என்று கூட சொல்லலாம். அதில் தைரியமாக துணிஞ்சு ஈடுபடக்கூடியவர். அதே போல் தனது சொத்து மற்றும் உரிமைகளை தீவிரமாக பாதுகாக்கக்கூடியவர். பாவகிரகங்களின் தொடர்பு மகர செவ்வாய்க்கு இருந்தால் தனது சொத்து மற்றும் உரிமைகளை காக்க வழக்குகளை கூட சந்திக்க வேண்டிய நிலை உண்டாகலாம். பொறாமை அவதூறுகளுக்கு ஆளாக நேரலாம் பாவகிரகங்கள் தொடர்பு ஏற்பட்டால். அதே போல் முடிவெடுக்கும் உரிமைக்காக போராட வேண்டி வரலாம். எளிமையான பாதை மற்றும் கரடுமுரடான பாதை என இரண்டையும் வாழ்க்கையில் பார்க்க வேண்டி வரலாம். அதே போல் பொதுவாக மகர ராசியில் செவ்வாய் இருக்கும்போது அந்த செவ்வாய் அங்கு உச்ச பலம் என்று பழைய நூல்கள் சொல்கின்றன. எனவே பழைய நூல்கள் இதற்கு தரக்கூடிய பலன்கள் என்று பார்க்கும்போது கடுமையான ஆணைகளின் மூலம், கடுமையான உழைப்பின் மூலமாகவும் சிறப்பான காரியங்களை செய்யக்கூடியவர்களாக இருப்பார்கள் என்று சொல்கின்றது. நாட்டின் தளபதி போன்றவர்கள் என்று சொல்கிறார். லைக் த கமாண்டர்ஸ் ஆஃப் த கண்ட்ரி. நாட்டின் தளபதிகள் போன்றவர்கள் மற்றும் நிலபுலன்கள் பெற்றவர்கள். தோட்டம் பண்ணை வசதிகள் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. அரசியலில் உயர் பதவி மற்றும் அரசியலால் உயர்ந்த மதிப்பு மரியாதை பெற வாய்ப்புள்ளவர்கள். அச்சீவ் ஹை பொசிஷன் இன் கவர்மெண்ட் ஆர் பாலிடிக்ஸ் என்று சொல்கிறார்கள். பழைய பாரம்பரியமான ஜோதிட நூல்கள் இந்த செவ்வாய் பகவான் மகர ராசியில் அமையும் போது உச்சம் என்பதனால் இது போன்ற கருத்துக்களை கூறுகின்றனர்.
இதையும் நம் கருத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும். பழைய பாரம்பரிய நூல்கள் சொன்னதையும் நம் கருத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும். அடுத்து மகர ராசியில் செவ்வாய் அமையும் போது a person who has a potential to achieve success in the fields agriculture, security, administrative, commodity, marketing, sales, somebody's வந்து இந்த மெடிக்கல் ஃபீல்டில் கூட சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்க பார்க்க முடியும். ஸோ அக்ரிகல்ச்சர், செக்யூரிட்டி, அட்மினிஸ்ட்ரேட்டிவ், கமாடிட்டி, மார்க்கெட்டிங், சேல்ஸ், என்ஜினியரிங், மெடிக்கல் இது போன்ற துறைகளில் மகர ராசியில் செவ்வாய் நல்லாக இருந்த அந்த நிபுணர்களாக அல்லது அதில் அச்சீவ் பண்ணவங்களாக இருக்கிறாங்க, சக்ஸஸ் ஆனவங்களாக இருக்காங்க. அதே போல் வேலையில் அல்லது வாழ்க்கையில் தனது ஆர்கனைஸ்டு ஆக்டிவிட்டிஸ் மூலமாக ஒரு ஃபேம் ஆர் ஹானர் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு கொண்டவர்கள். அந்த ஆர்கனைஸ்டு ஆக்டிவிட்டிஸ் அவர்களிடம் இருக்கும். அதே போல் செவ்வாய் பகவான் மகர ராசியில் அமையும் போது பணிவான ஊழியரோ அல்லது பணிவான அதிகாரியோகவோ இவர்கள் இருக்க மாட்டார்கள். நாட் எ ஹம்பல் சர்வெண்ட் ஆர் எ ஹம்பல் ஆஃபீஸர் என்று சொல்லலாம். அந்த கெத்து, அந்த ஒரு இது, அந்த கௌரவம், அந்த இது அவங்ககிட்ட இருக்கும், ப்ரைடு. அதே போல் ஆதிக்கம் செலுத்தும் நடவடிக்கை, ஆதிக்கம் செலுத்தக்கூடிய நடத்தை கூட சிலருக்கு இருக்கலாம். அதனால் அவர்கள் மற்றவர்களால் வெறுக்கப்படலாம். மகர ராசியில் செவ்வாய் நல்லவிதமாக அமையும் போது ஆக்கப்பூர்வமான ஆளுமையும் இருக்கும், ஆக்கப்பூர்வமான அணுகுமுறையும் இருக்கும், சுறுசுறுப்பான தோற்றம் மற்றும் வேண்டிய உடற்தகுதி இருக்கும். அவர் இப்போ ஸ்போர்ட்ஸில் தேவையான உடல் தகுதியோடு இருப்பாங்க. உடல் தகுதிங்கிறது அவங்களுக்கு இருக்கும், சுறுசுறுப்பான தோற்றம். அதே போல் வாழ்நாள் முழுவதும் பயிற்சி செய்யக்கூடியவர்களாக இருப்பார்கள். இதில் போதும், இனிமேல் நம்ம அப்படியே ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு தன்மை இருக்குது. அந்த பயிற்சி இருந்துக்கிட்டே இருக்கும். ஏதாவது மந்த கிரகங்கள் எதுன்னு பார்த்தாங்கன்னா அந்த போதுங்கிற அந்த மனப்பான்மை உண்டாகும். வாழ்க்கையில் பிற்பகுதியில் கூட இவர்கள் வேலையிலிருந்து ஓய்வெடுக்க தயங்குவார்கள். அந்த மாதிரி மகர ராசியில் செவ்வாய் சுபகிரகங்களோட தொடர்போடு இருக்குமானால் வெளிப்புறமாக சத்தமாகவே இல்லாமல், சத்தம் பெருசாக காமிச்சிக்காமல், வெளிப்புறத்தில் பெருசாக சத்தம் எதுவும் காமிச்சிக்காமல், ஆனால் ஆக்ரோஷமாகவும் இல்லாமல் ஒரு நுட்பமான மற்றும் ஒரு எப்படி சொல்கிறதுனா ஒரு மிகுந்த சக்தி வாய்ந்த ஒரு என்ஜின் வந்து இயங்குறதே தெரியாமல் இயங்கிக்கிட்டு இருக்கும். ஒரு மிஷின், ஒரு நல்ல ஒரு டெக்னாலஜி இருக்கக்கூடிய ஒரு மிஷின், ஹைடெக்கான ஒரு மிஷின், ஒரு என்ஜின், அது ரன் ஆகிட்டு இருக்குங்கிறது கூட தெரியாத அளவுக்கு நுட்பமாக இருக்கும். அது மாதிரி இவர் வந்து தனது தரத்தில், தன்னுடைய ரேங்கில் ஒரு படியாக மேலே நேர்த்தியாக இடைவிடாமல் மேலே ஏறிக்கிட்டே போவார். ஸோ அந்த மாதிரி ஆர்ப்பாட்டம் இல்லாமல், ரொம்ப வெளியில் சத்தம் காமிச்சிக்காமல், ஆக்ரோஷம் இது இல்லாமல் இருப்பார். சுபகிரகங்களோட தொடர்பு இருந்துச்சுன்னா. ஆக மகர ராசியில் செவ்வாய் பகவான் ஒரு ஜாதகத்தில் அமைந்து விட்டால் அதனால் ஏற்படக்கூடிய பொதுவான பலன்களை இந்த பதிவில் பார்த்தோம். நான் சொன்னது போல் இது செவ்வாய் உச்ச ராசியாக இருப்பதனால சில நல்ல பலன்கள் அதிகமாக இருக்கும். மற்ற கிரகங்களோட தொடர்புக்கு ஏற்றது போல் அந்த ஜாதகத்தில் அமைக்கக்கூடிய மற்ற கிரகங்களுடைய அமைப்பின் போது வர்க்க சக்கரங்களின் நிலைமை, செவ்வாயினுடைய சாரம் போன்றவற்றின் காரணத்தை வைத்து அந்த ஜாதகத்தில் செவ்வாயினுடைய பலன்கள் இன்னும் ஏற்றமோ அல்லது இறக்கமாகவும் நம்ம பார்த்து கூட வேண்டும். பொதுவாக மகர ராசியில் செவ்வாய் அமையும் போது ஏற்படக்கூடிய பலன்களை பார்த்தோம். நன்றி, வணக்கம்.